Juki got the sauce, bitch. Hi. So, being a YouTuber and a software architect, எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து லேப்டாப்பு மொபைல் ஸோ இதில் தான் வந்து எனக்கு ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ மொபைலுங்கிறது வந்து எனக்கு ஒரு இன்னொரு உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அந்த இன்னொரு உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக இதில் ஜாபும் இருக்குங்கிறதுனால நான் ட்ரேடிங் பண்ணுறேன், யூடியூபிங் பண்ணுறேன், பிளாகிங் பண்ணுறேன், அண்ட் புக்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்கேன், அண்டு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்ன்ற ப்ரோக்ராமிங் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ நான் எனிதிங் ரெஃபரன்ஸ்க்கும் சரி, மெயில் அனுப்புறதுக்கு சரி, அப்புறம் வீடியோ எடிட்டிங்க்கு சரி, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மொபைல் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் மெட்டல் பாடி இந்த மொபைலு. இப்போ ரீசெண்டாக தான் கேஸ் போட்டது. ஸோ இது ஃபுல் மெட்டல் பாடி அண்ட் நல்லாயிருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா, ரெகுலராக நான் அந்த மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பக்கத்துலேயே நான் தூங்கும்போது பக்கத்துலேயே இருக்கும், பேக்கெட்டில் வச்சிட்ருப்பேன். அண்டு சம்டைம்ஸ் வந்து பேக்கெட்டில் வைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ரொம்ப டைட் ஜீன் போட்டிருக்கேன்னா மேல் பேக்கெட்டில் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ என்னோடய பாடியோடு அட்டாச்சாகவே இருக்கும் இந்த மொபைல். ஸோ எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், என்னடா அது இதில் வந்து கதிர்வீச்சு ஏதாச்சும் தாக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்ஃபும் அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பா, நீங்கள் வந்து மொபைல் பக்கத்துலேயே வச்சிட்ருக்கீங்க, ஃபோன் அதிகமாக பேசுகிறீங்க, ஸோ ஏதாச்சும் கதிர்வீச்சு தாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஹெட்டேக் அந்த ஃபீலெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அப்படியே மெட்டல் பாடி இருக்கிறதுனால அப்படியே யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹீட் எல்லாமே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டேன். பட் அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னென்னா அதுக்கப்புறமா வந்து ஒய்ஃப் வந்து ஏதோ நெட்டில் பார்த்துட்டு என்விரோ சிப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா. அது வந்து ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த சிப் என்னென்னா, இந்த மொபைலில் வந்து மொபைல் ஆர் கேஸ் எங்கன்னா பேக் சைடில் ஒட்டிட்டோம்னா ஸோ இதிலேருந்து வெளிப்படுற அந்த கதிர்வீச்சுகள் வந்து நம்ம பாடியில் தாக்காமல் அந்த சிப் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்குமா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒட்ட போகிறேன். நீங்களே பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த காமிக்கிறேன், அந்த சிப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இதில் மொபைல்லேயே நம்ம அட்டாச் பண்ணலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த என்விரோ சிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பாடியில் ஏற்படுற விளைவுகள், அதாவது ரிஸ்க் ஆஃப், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் இஷ்யூ, இது வந்து உங்களோட இம்யூனிட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படலாம், குழந்தைகளையும் பாதிக்கப்படலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கேட்ஜெட்லேருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளாக சொல்கிறாங்க இவங்க. அந்த ரேடியேஷன்ஸ் வருது இல்லையா அது. ஸோ இதை வந்து என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். எப்படின்னா அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து அந்த கதிர்வீச்சை வந்து அதோட தன்மையை வந்து குறைச்சி நார்மலாக்குமா. அதனால் நம்ம பாடியில் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணாதான். ஜென்ரலாகவே வந்து சில மொபைல் டிவைசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட மேனுவல்லே வந்து மொபைலை வந்து நம்ம பாடியிலேருந்து 10 to 15 மில்லிமீட்டர் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் கால் பண்ணுறதுக்கு பதில் டெக்ஸ்ட் பண்ணுங்க முக்கால்வாசி அப்படின்னு சொல்கிறாங்களாம். ரொம்ப நேரம் வந்து காலில் பேசாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுங்க கால் பண்ணும்போது அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதே கிடையாது இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி சிப்ஸ் மேபி வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும். ஜஸ்ட் இந்த சிப்பை வந்து எடுத்து நம்மளோட மொபைலில் ஒட்டிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் கேஸ் போட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைல் கேஸில் ஒட்டினாலும் ஓகே. இங்கேருந்து வெளியில் வர ரேடியேஷனை அது நியூட்ரலைஸ் பண்ணி தான் நம்ம பாடியில் வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அது வெளியேற்றணும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ இதை நம்ம வந்து இப்போது மொபைலில் வந்து ஒட்டுவோம். அதுக்குள்ளே நம்ம எடுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் அந்த சிப்பு எடுத்தாச்சு. அந்த சிப்பு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்குது. அதை வந்து
ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சிப்பு தான், ஒன்றுமே இல்லை, சின்னதாக இருக்குது. பட் இது வந்து உங்களோட ரிலேஷன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. இது பாருங்கள், கிட்ட உங்களுக்கு தெரியுதா, என்விரோச்சிப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதுதான் பின்னாடி இது இருக்குல்ல, இதை பிரிச்சுட்டு நம்மளோட மொபைலில் ஓட்டணும், அவ்வளோதான். இப்போ நான் அதை பிரிக்கிறேன், பிரிச்சுட்டு நம்ம மொபைல் ஓட்டுவோம். ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு பிரிச்சாச்சு. நம்ம மொபைலில் வந்து இங்கே ஓட்டுவோம், கரெக்டாக இருக்கும். ஸோ என்விரோச்சிப் கரெக்டாக சென்டரில் நான் ஓட்டுறேன். ஸோ ஓட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம அப்படியே கால் பண்ணுறது, பேசுறது எல்லாமே பண்ணிக்கலாம். மற்றது வந்து இந்த என்விரோச்சிப் பார்த்துக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதோட யூசஸ் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இதுதான் என்விரோச்சிப். தேங்க்யூ.